நம்பிக்கை, உழைப்பு, மனிதநேயம், சமூக சேவை, இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண ஒருத்தர் அவரோட பிஸ்னஸையுமே பயங்கரமாக வளர்த்துருக்காருனா எனக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணி அவங்க பிஸ்னஸையும் அதே அளவுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் நிஜமாவே இங்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரை பற்றின ஒரு சிறிய காணொளி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கனவை நனவாக்க துணிச்சல் வேண்டும். அந்த கனவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள மனித நேயம் வேண்டும். இந்த இரண்டையும் ஒருங்கே இடையறாத உழைப்புடன் வாழ்க்கையாக மாற்றி சாதனை படைத்து வருபவர் பிசினஸ் கோர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பிரகாஷ் பழனி. சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு அரசு பள்ளியில் கல்வி கற்ற பிரகாஷ் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியின் எளிய மகன். கல்யாண மண்டபங்களில் சிறு சிறு வேலை, கம்ப்யூட்டர் டைபிஸ்ட் என தனக்கு கிடைத்த பல்வேறு சிறு வேலைகளை செய்து தன்னம்பிக்கையுடன் தானாகவே SAP தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டவர். L&T, விப்ரோ, காக்னிசன்ட் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய இவர் காக்னிசன்ட் நிறுவனத்தில் ஐரோப்பா கண்ட தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக உயர்ந்தார். கல்வி தகுதியை அல்ல, என் திறமையை மதிப்பிடுங்கள் என்று நேர்காணலிலேயே கூறிய அவர் வார்த்தைகள் தன் திறமை மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தின. 2018 நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் 7 பேருடன் தொடங்கப்பட்ட BCS நிறுவனம் இன்று 7 நாடுகளில் செயல்பட்டு 450க்கும் அதிகமான ஊழியர்களுடன் உலகளாவிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. ஹைனிகன், அதானி, கூகுள், பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு சேவை செய்து 4 முறை கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சான்றிதழ் பெற்றுள்ளது. எனக்கு எல்லாம் கொடுத்த மண்ணுக்கு திரும்ப கொடுப்பதே அறம் என்ற நோக்கத்துடன் BCS-இல் பணியாற்றும் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்களில் 300க்கும் மேற்பட்ட பின்தங்கிய சமூக பின்னணியிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு தந்தவர் இவர். BCS அகாடமி மூலம் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி, ஹெரிசோன் திட்டம் மூலம் பெண்களுக்கு மறுவாய்ப்பு, மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு, 17 அரசு பள்ளிகளுக்கு RO தண்ணீர் வசதி, பள்ளி கட்டிட நிதி உதவி என சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். உலகளாவிய செயல்பாடும் உள்ளூர் பொறுப்பும் கொண்ட பிரகாஷ் பழனி அவர்களையும் BCS நிறுவனத்தையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் சர்வீஸ் என்கிற பெனாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது We Connect. We kindly welcome Mr. Prakash Palani, founder and CEO of Business Core Solution, Chennai, on the stage please. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவரோட என்டையர் டீமையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்தது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? பிரகாஷ் சார், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பினக்கல் அவார்ட்ஸ் 2025 ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து இன்னைக்கு நிறைய நடுத்தர குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. இன்னைக்கு கிட்டத்தட்ட பல நாடுகளில் உங்களோட நிறுவனம் தொடங்கி இருக்கீங்க. அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இவ்வளோ விஷயங்கள் உங்களை பற்றி பேச முடியுது. ஸோ இதோட பயணம் எங்கேருந்து சார் தொடங்கிச்சு? பயணம் எங்கே தொடங்குச்சு? சைதாப்பேட்டிலேருந்து தொடங்குச்சு. சென்னை பையன் தான் நான். நடுத்தர குடும்பம் கிடையாது. நாங்கள் லோவர் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, லோயர் கிளாஸ். ஸோ எங்கள் அப்பா ரிக்ஷா ஓட்டுறவர், அம்மா பல வீட்டில் வேலை செய்வாங்க. அப்படிதான் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரம் தேர் ஐ மேனேஜ் மை செல்ஃப் டு கம் ஹியர் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட், பேச முடியுது. ஸோ தட்ஸ் மை ஜேர்னி. அப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தீவிர இளையராஜா சார் ஃபேன்ஸ். உங்களோட ப்ராடக்ட்ஸோட நேமும் மேஸ்ட்ரோ அந்த மாதிரிலாம் தான் பேரும் இருக்கு. எப்படி சார் இசையை இதுக்குள்ளே கொண்டு வரீங்க? முதல்ல எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா தான். ரைட், ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற வார்த்தை நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்பொழுது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா ஹேராம் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா சிம்ஃபனி அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிய வந்தது. ரைட், அது என் மண்டையில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு ஐடியில் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறேன். அவர் மியூசிக் நோட்ஸ் வச்சு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறவர், நான் ஐடியில் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஆர்கஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணும்போது தென் சிம்ஃபனின்றது நேச்சுரலாக வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேருந்து அதுவும் இளையராஜா ஃபேனாக கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் எங்களோட ப்ராடக்ட் நிறைய சிமிலர் பேரே வச்சோம். ரீப்ளே, BGM, மேஸ்ட்ரோ. இப்போ எங்களோட லேட்டஸ்ட் பேர் இசை. ஓகே, இசை எங்கேருந்து வருதுன்னா ஈஸ் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்காக தான் இசைன்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ இசைக்கு லிமிட் கிடையாது. ஆமாம், ஓகே, அதே மாதிரி தான் AIக்கு லிமிட் கிடையாது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுத்துட்டு இருக்க பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு பயணத்தில் ஒரு கடினமான சூழல் இது பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க.
ஸோ உங்களை மாதிரியே நிறைய இளைஞர்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. சமுதாயத்துக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்து நிறைய தொழிலதிபர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு சார் அது? சரி, நான் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல வந்ததுனால எனக்கு நேச்சுரலாக இருந்தது. நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தேன். இப்போ என்னால் இங்கே நிற்க முடியுதுன்னா எனக்கு ஒருத்தர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து கை தூக்கி விடலைன்னா நான் இங்கே நின்றுக்க மாட்டேன். நான் ப்ராபப்ளி ஒரு கல்யாண மண்டபத்தில் திரும்ப வேலை செஞ்சுருக்கேன். அப்படிதான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. வேலை செய்யும் போது எனக்கு ஒருத்தர் கை கொடுக்கும்போது ஒரு +2 படித்த பையன், காலேஜுக்கு போகாத ஒரு பையன் இப்போ வந்து இங்கே வந்து பண்ண முடியுதுன்னா ஏன் வந்து என்ன மாதிரி பசங்களால பண்ண முடியாதுன்ற அந்த கேள்விக்கான பதில் தான் எங்களோட கம்பெனி. அதனால தான் ஒரு 450 பேரில் ஒரு 300 பேர் கமிங் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் லைக் மைண்ட். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் எங்கே வேணாலும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பெரிய வாழ்த்துக்கள் பினக்கல் அவார்ட்ஸ்க்காக. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு தி விகடன் குரூப். தேங்க்யூ சார்.